Hello friends, welcome to Radhi Tailoring. இந்த வீடியோவில் நம்ம பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லீவ் கட் பண்ண வேண்டிய கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கீழ்ப்பகுதியில் ஓப்பன் பாகமும் மேல் சைடில் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். நீங்கள் மடித்து ஹெம் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடித்து திருப்புறோம் 2 தையல் போடுறோம் அப்படின்னா 1/2 இன்ச் போதுமானது. தேவையான அளவில் மடித்து அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கேலில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட இந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவினுடைய லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவினுடைய சரியான உயரம் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 6.5 இன்ச் சரியான உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 7 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே போல் கீழ் எண்டிங்லேயும் இந்த மாதிரி 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம அந்த லைன் போட்ட இடத்துல இருந்து பாருங்கள் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சரியாக 3.5 இன்ச் போதுமானது. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங்க்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டோம். நெக்ஸ்ட் சென்டரில் 3.5 இன்ச்சும் நெக்ஸ்ட் ஃபுல் லென்த்து தையலுடன் சேர்த்து 7 இன்ச்சும் 3 லைன் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்டு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சரியாக 6 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர் லைனில் பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்டு 6 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 2 இன்ச் ப்ளஸ் பண்ணி 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவ் ரவுண்டை விட 1 to 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். நம்ம செஸ்ட் ரவுண்டோட அளவுகளை பொறுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 1.5 இன்ச்சா 1.25 2ங்கிறது அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். 2 இன்ச் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே தையலுக்காக 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணணும். பட் கிளாத் எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஸ்டிச் பண்ணும்பொழுது நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டுக்கு கீழேயும் நம்ம 1.5 இன்ச் தையலுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோல்டிங்லேருந்து ஒரு லைன் போடணும். கீழே நம்ம தையலுக்காக மார்க் பண்ண வேண்டிய இடத்துல இருந்து ஃபுல் லென்த்து பாருங்கள் ஃபோல்டிங் வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த எட்ஜிலேருந்து பாருங்கள், இந்த எட்ஜிலேருந்து இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இதில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத டேப்பில் அளந்துக்கோங்க. சரியாக 10 இன்ச் கிடைக்கிது. 10 2ஆக டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்கள் 5 இன்ச் கிடைக்கிது. அந்த இடத்துல லைன் மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய சென்டரில் ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 5 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இதில் சென்டர் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, அதில் வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மார்க்கிங் நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆம்கோல் ரவுண்டு ரொம்பவே அழகாக உங்களுக்கு நீட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்ம மார்க் பண்ண மார்க்கிங்கை மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு போயிருக்கோம். ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 மார்க்கிங் தான் பண்ணியிருக்கோம். 3 மார்க்கிங்கை நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு கிடச்சிருச்சு. ஸ்லீவ் ரவுண்டையும் நம்ம கீழே 8 இன்ச் மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த மார்க்கிங்கையும் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தையலுக்காக இந்த இடத்துல கிளாத் இல்லை, இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து பாருங்கள் நம்ம 2 தையலுக்காக மார்க் பண்ண இடத்த நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணும் பொழுது கிளாத் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ எப்பவும் போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு பாருங்கள் இது போல் நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தையலுக்கு போட்ட லைனையும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இதில் எந்தெந்த இடத்துல ஹேர் கட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் கட் செஸ்ட் ரவுண்டு இடத்துல கொடுத்துருங்க.
ஆம்கோல் ரவுண்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் சைடில் சென்டரில் ஒரு ஹேர் கட் கொடுத்துருங்க. இந்த 2 இடத்துல கண்டிப்பாக வந்து ஹேர் கட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட்டாக ஸ்லீவில் டெப்த் எடுக்கணும். இது மாதிரி திருப்பி போட்டு 2 லேயரில் மட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் நம்ம 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கம்மியாகவே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி டெப்த் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சுருக்கங்கள் வராது. அதுக்காக தான் இந்த டெப்த் வந்து நம்ம கொடுக்கறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராங் சைடு வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்பொழுது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மடிப்பு பாகம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பண்ணும் பொழுது பாருங்கள் உள் பக்கமாக உங்களுக்கு மடிப்பு பாகம் அப்படியே வந்து தெரியும். பாருங்கள் மடிப்பு பாகம் அப்படியே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மடிப்பு பாகத்தில் மார்க்கரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவ்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக அந்த மார்க்கிங் உள் பக்கமாக தான் நம்ம மார்க் பண்ணுறோம். மடித்து அடிக்கும் பொழுது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவில் மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவில் வந்து நம்ம ஃபுல்லாகவே மடிச்சிடலாம். ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தால். பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.